இந்துக்கள் தங்கள் நம்பிக்கை மற்றும் மரபுகளை பின்பற்ற நீதிமன்றங்களை நாட வேண்டியிருப்பது துரதிருஷ்டவசமானது என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ஒரு தீர்க்கமான சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகும் பக்தர்கள் தங்கள் சொந்த சொத்தில் ஒரு சிறிய அமைதியான சடங்கை கூட செய்ய முடியாவிட்டால் இந்த நாட்டில் அவர்களுக்கு அரசியலமைப்பு நீதி எங்கே கிடைக்கும்? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த மத விழாவையும் ஒரு வாரம் தாமதமாக கொண்டாட முடியுமா? ஒரு புனித நாளை கொண்டாடுவதை வேறொரு நேரத்திற்கு மாற்ற முடியுமா? ஆனாலும் அந்த புனிதமான கார்த்திகை தீப தருணம் திருடப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்து மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கேலி செய்வது சில குழுக்களுக்கு வழக்கமாகிவிட்டது. மற்ற மத நிகழ்வுகளின் விஷயத்திலும் அவர்களால் இதை செய்ய துணிய முடியுமா? இந்துக்கள் சாதி, பிராந்தியம் மற்றும் மொழி தடைகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் வரை இந்து மதமும் அதன் நடைமுறைகளும் தொடர்ந்து கேலி செய்யப்பட்டு அவமதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் கூறியுள்ளார்.